முருகருடைய முக்கியமான ஹோமங்கள். இதில் மிக முக்கியமான ஹோமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புத்திர காமேஸ்வரி ஹோமம். இது திருச்செந்தூரில் மிக பிரசித்தியாக நடைபெறுது. இந்த புத்திர காமேஸ்வரி ஹோமம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? விஷ்ணு பகவான் தன்னுடைய அவதாரங்களில் முதல் அவதாரமாக எடுத்த ராம அவதாரம். அதில் தசரதன் வந்து வாரிசு இல்லைன்னு சொல்லும்போது முருகரை பிரார்த்தனை செய்து இந்த புத்திர காமேஸ்வரி ஹோமம் செய்து வரத்தை பெற்றாங்க. இதுக்கு வந்து சாட்சிகள் நிறைய இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளை தைப்பூச நாளை தேர்வு செஞ்சு தன்னோட இல்லத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை கோவிலில் இந்த மாதிரி நடைபெறுதுங்க, இந்த நாளில் நடைபெறுது அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தது மறைமுகமான எதிரிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முருகருடைய இன்னொரு ஹோமம் அப்படின்னாக்கா சத்ரு சம்ஹார ஹோமம். எப்பேற்பட்ட எதிரிகள், வழக்கு தொல்லை, சொத்து பிரச்சனை, செய்வன பிரச்சனைகள், நெகட்டிவான தாட்ஸு, வீட்டுக்குள்ளே யாரும் நிம்மதியாக இருக்க முடியல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த சத்ரு சம்ஹார ஹோமம். அப்போது இந்த ஹோமங்கள் எங்களால் பண்ண முடியல, வசதி இல்லை, வீட்டில் வந்து பூஜைகள் பண்ணுறதுக்கு கூட சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த முருகப்பெருமானை நினச்சி அவள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு வழிபாடு செய்யுங்க. சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹோமம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சால் இவ்வளோ ஆகும், எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னதானம். இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு தயிர் சாதம், சக்கரை பொங்கல், புளியோதரை, இல்லைங்க என்னால் இதெல்லாம் முடியாது, ஒரு பேக்கெட் பாலை காய்ச்சி நாட்சக்கரை போட்டு அதை எடுத்துகிட்டு போய் தானம் கொடுங்க. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளை நீக்கி கொடுப்பார். அப்போ இந்த உலகத்தோட மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு தானம் கொடுக்கறது உங்களுடைய கர்ம வினையை குறைச்சி கொடுக்கும். சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்க, ஜாதக ரீதியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வினையும் நீக்கணும் அப்படின்னா அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் கையால் இன்றைக்கி ஒரு 4 பால் பேக்கெட் காய்ச்சி பால் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்கி கொடுக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில, தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க. இல்லை என்னால் முடிஞ்சது கொஞ்சம் தாங்கன்னா ஒரு 1/2 கிலோ படி அரிசி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுங்க, பறவைகளுக்கு கொடுங்க. எப்போவுமே ஒரு தானம் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் சிறப்பு. செஞ்சு நம்ம வீட்டிலே கொடுத்துக்கிறது வந்து தானமே கிடையாது. ஸோ அதோட விஷயம் படி எடுக்கும்போது சிறப்புகள், மிக சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சக்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் இந்த முருகப்பெருமான். நான் உன்னை சாட்சியாக வச்சு நான் இதை பண்ணுறேன், எனக்கு இதோட விஷயங்களை கிளியர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த பூச விரதம் ஒரு வருடத்துக்குள்ளே, ஏன்னா சாட்சி நீங்கள் போங்க, கோயிலுக்கு போங்க, 100 பேர் 500 பேர்கிட்ட நிற்பாங்க. நான் போன வருஷம் வேண்டுனேன், இந்த வருஷம் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் முருகருக்கு என்னோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி லைன் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அப்போ என்ன செய்யலாம்? வீட்டில் என்னால் பூஜை செய்ய முடியாதவங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு அவல் வைங்க, தீபம் ஏற்றுங்க, முருகரோட நாமத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதோட பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஹோமம் பண்ண முடிகிறவங்க இந்த நாளை செலக்ட் பண்ணி ஹோமம் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் வந்து பண்ணதுலேருந்து 21 நாள்லேருந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஹோமம் பண்ண முடியலன்றவங்க அன்னதானத்தை கொடுங்க. வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.